பள்ளிக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களில் உள்ளாட்சி மற்றும் அரசு அமைப்புகளுக்காக எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ளக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுகாவில் உள்ள வண்ணான்குடி காடு கிராமத்தில் உள்ள ஆரம்ப பள்ளிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இடத்தில் பஞ்சாயத்து அலுவலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி தங்கப்புகுலா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் பஞ்சாயத்து அலுவலகம் கட்டப்பட்டுள்ளதற்கும் 715 சதுர மீட்டர் நிலம் பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது வழங்கப்பட்டுள்ள நிலமானது போதுமானது அல்ல என்றும் பஞ்சாயத்து அலுவலகம் கட்டப்பட்டுள்ளதால் பள்ளிக்கு இடையூறு ஏற்படும், பள்ளிக்கு அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டித்தர உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுதாரர் தரப்பில் வாதிக்கப்பட்டது. அரசு தரப்பில் 103.55 சதுர மீட்டர் பரப்பளவில் பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது என்றும் அங்கு ஏற்கனவே இயங்கி வந்த பஞ்சாயத்து அலுவலகம் சிதலமடைந்த நிலையில் இருந்ததால் 202 சதுர மீட்டர் பரப்புக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாகவும் மீதமுள்ள பகுதி பள்ளி விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தப்படும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வரும் நிலையில் கட்டுமானம் முடியும் தருவாயில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பஞ்சாயத்து அலுவலகத்தை இடிக்க உத்தரவிடுவது முறையாக இருக்காது என்றும் பஞ்சாயத்து அலுவலக கட்டிடத்தால் மாணவர்களின் படிப்பு பாதுகாப்பு பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்த தேவையான அளவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி இந்த வழக்கையும் முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் பள்ளிக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் உள்ளாட்சி மற்றும் அரசு அமைப்புகளுக்காக இனிமேல் எந்த ஒரு கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இதுபோல கட்டிடங்களை கட்டுவதன் மூலம் விளையாட்டு மைதானம் போன்ற திறந்தவெளி நிலங்கள் ஒதுக்க முடியாமல் மாணவர்கள் பாதிக்கப்படுவர் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அரசின் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.